அடுத்த ஒரு தமிழின் கண்ணீர் கதை. அண்ணன் வந்து கரூர் சாமி அண்ணன் சொன்னாவே எல்லாருக்கும் தெரியும். 2 கிட்னியும் ஃபெயில் ஆகி இன்றைக்கி முபரிக் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரு. இவர் கதையை கேட்டால் நமக்கே கண்ணீர் வந்துடும். என்னென்னா அந்த மின் நல்லா மனுஷன், வாழ்ந்த மனுஷன். அவளில் வந்து சாமி அண்ணன் கேட்டாவே எல்லாத்துக்கும் தெரியும். டாக்ஸி ஓட்டுற அண்ணன் பேர் சொன்னாவே தெரிகிற அளவுக்கு இவர் வாழ்ந்துருக்காரு. அதாவது இவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? கேட்குறவன்ட்டுலாம் ஒரு ஐஃபோன்லேருந்து இவர் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணி ஏற்று கொடுத்துருக்காரு நம்பிக்கைங்க பேரில். ஊருக்கு போகிறேன், தங்கச்சி கல்யாணம், அங்கே கல்யாணம் சொல்லிட்டு ஊருக்கு ஃபோன் எடுத்து கொடுத்து ஊருக்கு போய் அவன் வராமல் விட்டு அத்தனையும் இவர் தலை வந்து ரூம் எடுத்து கொடுத்துருக்காரு, ஃப்ளாட் எடுத்து கொடுத்துருக்காரு. இவர் படுக்கும்போது தான் தெரியுது இவர் பேரில் மம்மு சாப்பிட்ருக்கு. அதாவது இந்த நாட்டை விட்டு தடை செய்யப்பட்ட ட்ராவல் பேன் வந்திருக்கு. இவர் இன்னும் இந்த கேஸை முடிச்சு தான் போக முடியுங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ முபரிக் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரு. இன்றைக்கி இந்த மாதம் மட்டுமே எனக்கு ஒரு 6 பேர் போனிச்சு. 6 கேஸ் வந்திருக்கு. இந்த 6 கேஸுமே மம்மு சாப்பிட்றது தான். எல்லாமே 8ஆம் கேடி 6ஆம் கேடி. அது எல்லாமே பண்ணது உதவி பண்ண போய் வந்தவனே. தயவுசெய்து சொல்கிறேன், தயவுசெய்து யாரோ உதவி கேட்டாங்கன்னா சாப்பாடு மட்டும் வாங்கி தாங்க. தயவுசெய்து உங்கள் சிவடி கொடுத்து ஃபோன் வாங்கி தர்றது, இல்லை ரூம் எடுத்து தர்றது, இந்த வேலை வச்சுக்காதீங்க. பல முறை சொல்கிறேங்க. இந்த நல்ல மனுஷம்மா பாரு, இந்த அண்ணன் பார்க்கும்போது கண் கலங்குது. ஒரு கதை கேட்டாங்க. என்னென்ன இப்படி கேட்குறேன், யாருன்னு வந்து கேட்குறாங்கப்பா. 2 வாட்டி கேட்க வராங்க, 3 வாட்டி என்னால் தடுக்க முடியல. நம்பிக்கையாக கட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தேன், யாருமே கட்டலைங்கிறது. இவர் கிட்னி ஃபெயில் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் வரும்போது தான் இவருக்கு இந்த நிலைமை தெரியுது. தயவுசெய்து சொல்கிறேன், வெளிநாட்டு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். இப்போ நான் இன்றைக்கி நான் எப்படி நாட்டுக்கு அமுச்சிட போகிறாங்கிறது தெரில. ஏன்னா ட்ராவல் பண்ணு சாதாரண இதாக கூட நான் எப்படியோ டிக்கெட்டு எங்கேயாவது பொடிக்கி போன்னு சமைச்சு விட்ருவேன். ஆனால் இவர் ட்ராவல் பண்ணு ஃபோனுக்கு ஒரு 4 கேட் இருக்குது. அடுத்தது ரூம் எடுத்து காசு இருக்குது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஒரு கேஸை ஃபைல் தட்டும்போது தான் தெரியும். நாளிலேருந்து இவர் கேஸை பார்க்கணும், என்ன ஆச்சு, என்ன எவ்வளோ, எதுவுமே தெரியாது. நாளிலேருந்து இவர் எப்படியாவது நான் நாட்டுக்கு அமுச்சு விட்ருவேன். எப்படியும் அமுச்சு விட்ருவேன். ஏன்னா இவர் இங்கே போயே ஆகணும். அதனால் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நம்ம அவ்வளி ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த புதுக்கோட்டை ஹோட்டலில் போயிட்டு சாமி அண்ணன் தெரிஞ்சாவே எல்லாருக்கும் தெரியும். உங்களால் நீங்கள் 5 பத்து தரவேணாம். இது நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, அந்த சாப்பிட போகிறதுல ஏதோ ஒரு அரை 1 மீன்தா கூட தயவுசெய்து ஒரு பேரை சொல்லி கொடுத்துட்டு போங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். உங்கள் கூட சீக்கிரத்தில் ஊருக்கு அனுப்பிச்சி விடணும். தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் சிவடி கொடுத்து இங்கே யாருக்கும் எந்த உதவி ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு தான் தரணும்லாம் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட வர டைமில் நீங்கள் அங்கேயும் கொடுத்துட்டு போகலாம். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். நம்ம தான் காப்பாற்றணும். தமிழ் தானே காப்பாற்ற முடியும். எப்படி நாட்டுக்கு ஒரு அனுப்பிச்சி விடணும். முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி.